நம்ம வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், ஒரு 10-20% 30% அந்த மாதிரி தான் நகை இருக்கணுமே தவிர, எப்படி நம்ம சொல்லலாம் 7 வகையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு 7 வகை. அதுல நகை போடுறதுக்காக வாங்கியிருக்கா அது வேற லெவல். நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தி படிக்கலாம், பட் வெல்த் கிரியேஷன் மறந்துடாதீங்க. வெல்த் கிரியேஷன் வந்து நம்ம வச்சிருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ல நகையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், அது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் கண்டிப்பா. இப்ப நிறைய பேர் நகையை மட்டுமே நம்பி இருப்பாங்க. நகை வாங்கி வச்சா பிள்ளைங்க நல்லது, நகை வாங்கி வச்சா பிள்ளைங்க நல்லது அப்படின்னு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களோட நகை வந்து களவு போயிடுச்சு அப்படின்னு. போச்சா முடிஞ்சு போயிடுச்சு. அதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நகை வாங்கி வைக்கிறது ஓகே, பட் அது எங்கேயாவது போச்சுன்னா முடிஞ்சு போயிருக்காரு. சொன்ன மாதிரி அந்த பிடிஎஃப் வாங்கி வைக்கலாம். நீங்க பிஸ்கெட் வாங்கி வைக்கணும் வீட்டுக்காரமாட்டு சொல்லி மட்டும் பாருங்களேன். பிஸ்கெட் வாங்கி போனேன் வீட்டுக்காரமாக முடியாது. அவங்க நகை வாங்கி கழுத்துல போட பிடிக்கும். பக்கத்துக்காரன் சொல்லணும், ஏ பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. கல்யாணத்துக்கு போறேன் முழுக்கட்டா போறேன், ஒரு 2 செயின்ல அந்த வாங்கி கொடுங்க, அது பக்கத்துல பண்றது அதே பழங்கி போச்சு. நகையா அதை வச்சுதான் நம்ம தமிழ்நாடு பொண்ணுங்க வாழ்க்கையே ஓடுது. அந்த நகையை வச்சுதான் கொண்டு போவாங்க. அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். நகையை மட்டும் உள்ள போடக்கூடாது. நகையை வாங்கும் போது அந்த காத்துல சொன்ன மாதிரி பொதுவா ஏன் மக்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல லாஸ் பண்றாங்க? ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து அதுக்கடுத்து ஏற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்க வந்து திடீர்னு டவுன் ஆகிற சமயத்தில் ஏதோ ஒரு தேவைக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா அதை சேல் பண்ணிட்டு பணமாக்கணும் அப்படின்னு. அப்போ 1 லட்ச ரூபாயில இருந்து ஒரு 80,000 ரூபாய்க்கு வரும்போது சொல்லும்போது 20,000 ரூபாய் நஷ்டம். இப்போ எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணா ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறோம்னா அது ஏற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதான் ஏறும்போது சேல் பண்ணா நமக்கு ப்ராஃபிட். அந்த மாதிரி பண்ணா ஒரு தேவைக்கு வரும்போது டவுன் ஆகும்போது சேல் பண்ணாங்கன்னா எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கப்படுது. எஸ், அந்த மாதிரி இறங்குறப்ப வந்து நம்ம லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா லாஸ் ஆகும். ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அந்த டைம் டியூரேஷன் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி போற லெசன்ஸ்ல மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு போறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அது மாதிரி எல்லா கம்பெனி ஸ்டாக்கும் வந்து டக்குன்னு ஏறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறாது. ஸோ அதுக்குன்னு பர்டிகுலரா அந்த கம்பெனி பத்தி நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு 2 விதமா அனலைஸ் எல்லாம் இருக்கு. எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த கம்பெனி ஸ்டாக் வந்து growth ஆகிட்டே போகும், எந்த கம்பெனி ஸ்டாக் வந்து growth ஆகாம டக்குன்னு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த அளவுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியில வரலாம் அப்படின்றதும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். மேல போகலாமா கீழே வரலாமான்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, மார்க்கெட் கண்ட்ரோல்ல இருக்கும். அது பொதுவா நம்ம ஷேர் மார்க்கெட்ல இதனாலதான் மக்கள் லாஸ் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி என்ன கருத்து நம்ம வச்சிருக்கிறோம்? இதனாலதான் மக்கள் வந்து ஷேர் மார்க்கெட் இன்னொருத்தர் நம்பி பணம் கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கு சார். இன்னொருத்தர் நம்பி பணம் கொடுக்குறாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பணத்தை வச்சு அவங்களோட தேவை யூஸ் பண்ணிட்டு அப்புறமா இது மாதிரி ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்பி 5 லட்சம் வரைக்கும் போட்டிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா 7 லட்சம் கடை மொத்தத்தில் லாஸ் ஆயிடுச்சு, 2 வருஷத்துல ஷேர் மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருந்தாரு. நான் அப்பதான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, படிச்சீங்களா அப்படின்னு மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நானு. அதுக்கு படிக்கணுமா, படிக்கலாம் இருக்க, நம்ம யார்கிட்ட பணம் கொடுத்தா சரியா, இப்ப லாஸ் ஆயிடுச்சு என்ன செய்வீங்க, இப்ப எப்படி அந்த கடனை அடைப்பீங்க, கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம இருக்கீங்க 5 லட்சம், இப்ப இது ஒரு கடை, இப்ப 15 லட்சம் கடன் ஆயிடுச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி புலம்புற மக்களையும் நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமா வந்து எந்த மாதிரி சேர வாங்கணுங்கிற ஐடியாவே தெரியாது. இவங்க வந்து ஏதோ சேர வாங்குறோம் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு கண்ட குப்பையில வாங்கி போட்டு அது வந்து ஏறுமா ஏறாதானே தெரியாது, வாங்கி அது எது பூம் ஆகும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இல்லாம யாராவது சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த இதை வச்சுட்டு வாங்குறது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு, எந்த செக்டர்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு வாங்கினோம்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் சொல்லியிருந்தாங்க தனியா ஒரு லிங்க் ஆப் வரும். லிங்க் வந்தோடனே அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி போயிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா டபுளா கிடைக்கும். 2005 அந்த டாலர் தராங்க, நீங்க லெவல் 1 பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, லெவல் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. அவர் சொன்ன விஷயம் அடுத்த இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்படியே சொல்லி ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து 2 கோடி ரூபா லெவல் 10 வந்துட்டீங்க, நீங்க இதுக்கு வந்து 30 lakhs கட்டணும், 30 லட்சம் கட்டியாச்சுன்னா உங்களுக்கு வந்து 2 கோடி ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் அப்படின்னா 30 லட்சம் கட்டிட்டு அவர் வந்து பணமும் வரல ஒன்றும் வரலையா, இந்த ஆப்ல இருந்து வெளியே போயிட்டாங்க, இவர் டெலிட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. இந்த மாதிரி ஏமாறுகள் நிறைய விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது முன்னாடி எங்கேயுமே எம்எம்ஜில மட்டும் படிக்கணும், இல்லை எங்க வேணாலும் படிக்கணும். அதை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும். நேற்று வந்து நம்ம ஃபோன் பண்ணாங்க, நான் வந்து நெடுமாட்டி ஜாயின் பண்ணேன் சார். சரி, என்ன ஜாயின் பண்ணீங்க? சும்மா தேடி பிடிச்சி ஒரு ஜாயின் பண்ணேன். அதுக்கு படிச்சீங்களா, என்ன படிச்சீங்களா, எந்த மாதிரி கம்பெனி ஜாயின் பண்ண படிச்சீங்களா? ஆமா 2-3 வீடியோஸ் பார்த்தேன். அதில் என்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, மற்றது ஞாபகம் இல்லை. அப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் அதுல ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. ஒரு நல்ல நெடுமாட்டி கம்பெனி செலக்ட் பண்ண என்ன பண்ணணும், அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? ஆமா, அதுல 10 பாயிண்ட் பார்த்தேன் அப்படின்னு. நான் அதை ஃபுல்லா பார்க்கல. ஒரு விஷயம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளவு படிக்கணும் அப்படின்னு தெரியல. எந்த பிசினஸா இருக்கட்டும், நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதை பத்தி நிறைய ஸ்டடிஸ் பண்ணுங்க. யாரு சொன்னாலும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு. அந்த கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. அது கூட யாரு என்ன சொன்னாலும் செய்யாதீங்க. அதான் பாக்குறேன். ஆனா அது ஃபுல் பாயிண்ட்ஸ் யாரும் படிக்கிறது இல்ல. இப்போ ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை பத்தி படிக்கணும், பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணா அதை பத்தி படிக்கணும், வெல்த் கிரியேஷன் அதை பத்தி படிக்கணும். பட்
படிக்கணும் ஆரம்பிச்சு எதையாவது 2 படிச்சு செய்ய முடியாது. படிக்கணும், அதை பத்தி கம்ப்ளீட் ஃபுல்லா படிக்கணும். அப்படி நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். எதை செஞ்சாலும் சரி அதை கம்ப்ளீட்டா படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு முடிஞ்ச அளவு எடுத்துட்டு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்புறம் தான் ரிஸ்க் எடுக்கணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி எனக்கு 5 லட்சம் யாருக்குன்னு கல்யாண கடன் இருக்கு, அதனால இதுல 5 லட்சம் போட்டா இது போச்சு, அதுல போட்டா அதுல போச்சு அப்படின்னு மடத்தனமா முட்டாத்தனமா எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல செஞ்சுட்டு ஒரு லாட்டரி அடிச்சு நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தாலும் அப்படியே தும்கில அழிவாங்க. பணம் ரொம்ப வேணும் சார், அதுக்கு என்ன செஞ்சீங்க? அதுக்கு வந்து வீட்டை வித்து நான் வந்து கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு வீட்டை வித்து கம்பெனில ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் என்னாச்சு, கம்பெனி நின்று போச்சு. வெரி குட், சூப்பரா வரீங்க, நல்லா வரீங்க. இந்த மக்கள் யாரும் நம்ம சொல்றதே கிடையாது. ஏன்னா எம்எம்ல சொன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொன்னேன் சார், 9 லட்சம் ரூபாய் கட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் வீடியோ 9 லட்சம் கவர்மெண்ட் வேலை தரணும், 2 பெண்கள் 1.5 கோடி ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு அது வீடியோ அனுப்புறது. எல்டிஎஸ் வருவாங்க, நம்ம பேசுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது அப்படி பதுக்கி கிலோ கூடி போயிருது, எம்எம்ஜி பக்கம் வரது கிடையாது. அப்புறம் மாட்டதுக்கு அப்புறம் அப்பாடா அம்மாடான்னு அப்புறம் வருது. குறுக்கான பாதையில ஷார்ட்கட்ல தப்பான வழியில எங்கேயாவது சம்பாதிக்க முடியும் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க சம்பாதிச்சிடலாம், இன்னைக்கு டபுள் கொடுப்பான், நாளைக்கு டபுள் கொடுப்பான். ஒரு நாள் இந்த பழக்கம் இருக்கலாம், இந்த லாட்டரி மென்டாலிட்டி குயிக்கா புக்கா பண்ணுறது குயிக்காரு, இந்த லாட்டரி மென்டாலிட்டி ஒரு நாள் அடிவாங்க. அது கவனமா இருக்கான்னு சொல்றேன். தேங்க்யூ. நீங்க பார்த்ததுல மெயினா நம்ம எடுத்துக்கிறது வந்து மணி கல்ச்சர்ல நம்ம சொன்ன ஒரே ஒரு கல்ச்சர் தான், நம்ம யாரை நம்பியும் பணம் கொடுக்க மாட்டோம், அவங்களா பணம் சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற எந்த இடத்துலயும் நம்மளுக்கு நம்பிக்கை வராது. நம்மளா மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்மளா அனலைஸ் பண்ணி தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்போம்.